தேர்தல் முடியும் வரை வாக்காளர் பட்டியல் குறித்து எந்த குறையும் கூறாத பாஜக தேர்தல் முடிந்த பிறகு 1,00,000 பாஜக ஆதரவு வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லை என்று கூறுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து பாஜக அதிமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைத்தவர் மு க ஸ்டாலின் என்று கூறினார். திமுக கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றும் என்று அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு வீர வரைக்கும் இதை பற்றியெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது போன்ற பல காரியங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்திருந்து அதை சரிப்படுத்தினா நம்ம கவனிச்சிருக்கலாம். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு 1,00,000 வாக்காளர்கள் இல்லைங்கிறதும், அதுவும் குறிப்பா பாஜக வாக்காளர்களா இல்லைன்னு சொல்ல இல்லாத பாஜக வாக்காளரா பார்த்து பட்டியலே நீக்கிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஏற்பட போற தோல்விக்கு இப்ப இருந்தே ஏதாவது சிப்பு கட்டணும் அல்லது இப்ப இருந்தே ஏதாவது ஒரு முன்கூட்டியே ஒரு காரணத்தை சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறதே தவிர அது உண்மையானதா தெரியல. தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான உரிய விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்.